என்று சொன்னால் நமது சமுதாயத்தினுடைய 1000 கால வரலாறு நமக்கு தெரிஞ்சிடும். மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா தமிழகம் முழுக்க 1,25,00,000 பேர் நமது சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிறோம். அதில் குறிப்பா வாக்களிக்க தகுதி உடையவர்கள் தமிழகம் முழுக்க 80 to 90 லட்சம் பேர் நமது முத்தரையர் சமூகத்திலே ஓட்டு போட தகுதியுடையவர்களாக தமிழகம் முழுக்க இருக்கிறோம். வரலாற்று ரீதியா பார்த்தோம்னு சொன்னா 1000 கால வரலாறு கொண்ட சமூகம் இந்த முத்தரையர் சமூகம். மக்கள் தொகை அடிப்படையிலையும் பெரும்பான்மையான சமூகம். அப்படி இருந்தும் கூட இந்த சமூகத்தை தொடர்ச்சியாக தமிழகத்தை ஆளக்கூடிய இருபெரும் திராவிட கட்சிகளும் சரி, தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பிஜேபி காங்கிரசும் சரி தொடர்ச்சியாக புறக்கணித்து வருகிறார்கள். உடனே நம்மால் சொல்லுவான், இப்பதானே தபால் தலை வெளியிட்டாங்க, எவ்வளவு நாள் கோரிக்கை, தபால் தலை தான் வெளியிட்டாங்க, பேரரசருடைய படத்தை பாராளுமன்றத்தில் வைக்கல. அதே போலதான் திராவிட கட்சிகளுக்கு பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய சிலைய தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில வைக்கல. எல்லாத்துக்கும் சிலை இருக்கு. நம்ம சமூகத்தை தவிர மற்ற சமூகத்துக்கு எல்லாத்துக்குமே சிலை இருக்கு. தலைவர்கள் போய் அங்க மரியாதை செலுத்துறாங்க. இதை பார்த்துக்கிட்டு தான் வரும். இப்படி தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை புறக்கணித்துக் கொண்டே வருகிறார்கள். உங்கள் தொகுதியில, இதே பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில நாம தான் பெரும்பான்மை. மதிப்பிற்குரிய ஐயா குலசெல்லையா என்றைக்கு இங்கே தனக்கான அரசியலை ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை நாம் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதிய இன்னைக்கு சிறுபான்மை சமூகத்திற்கு தாரை வார்த்திருக்கிறார்கள் திராவிட கட்சிகள். இதை யார் கேட்பா? அதிமுகவில் இருக்க முத்திரையர்களோ திமுகவில் இருக்க முத்திரைகளோ கேள்வி கேட்கறதுக்கு தெம்பு திராணி இருக்கிறதானா? எம்ஜிஆரை பார்த்து ஜெயலலிதா பார்த்து என்ன எப்படி பயந்தாங்களோ நம்ம சமூகத்தை சேர்ந்த அரசியல்வாதிங்க இன்னைக்கு எடப்பாடியையும் பார்த்து அதே மாதிரி பயப்படுறான். அதே போலதான் திமுகவிலும் இந்த சமூகத்திற்கு எதிராக நடக்கிற அநீதிய யாரும் கேட்கறதில்ல. வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தை தவிர, தமிழர் தேசம் கட்சியை தவிர யாரும் கேட்பதில்லை. இதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சகோதரிகள் நம்ம கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவில பொறுப்புல இருக்கு சகோதரிகள் வந்து இன்னைக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாய்மார்கள் தேர்தல் வந்துச்சுன்னு சொன்னா ஓட்டை போட்டுட்டு காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டுட்டு போறது மிகப்பெரிய பேராபத்து. இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்து. தொடர்ச்சியா வஞ்சிக்கிற, தொடர்ச்சியா புறம் தள்ளுகிற, தொடர்ச்சியா இந்த சமூகத்தை வஞ்சிக்கிற வேலையை 2 திராவிட கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நாம தொடர்ச்சியா அவர்களை ஆதரிப்பது எவ்வளவு பெரிய பேராபத்துனா இன்னைக்கு சட்டமன்ற தொகுதி நம்ம கிட்ட இல்ல. அதே போலதான் நாம உள்ளாட்சி பிரதிநிதி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் இன்னைக்கு சிறுபான்மை சமூகத்திட்ட போய் நிக்குது. இப்படியே போச்சுன்னு சொன்னா நான் போற பகுதியிலெல்லாம் பட்டா இல்லாத கிராமங்கள் நிறைய இருக்கு. வீடு மட்டும்தான் நமக்கு சொந்தமா இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. நாமெல்லாம் எப்படி இலங்கை அகதிகள் இருக்காங்களோ முகாம்ல, அது மாதிரி நாமெல்லாம் கிராமங்கள்ல அகதிகளா தள்ளப்படுவோம். எதுவும் இருக்காது. விலை மதிக்க முடியாத ஓட்டை மட்டும் வந்து போடு, உன்னைய கூட்டிட்டு போறேன். தேர்தல் நேரத்துல என்ன பண்ணுவான்? 200 ரூபா 300 ரூபா காசு கொடுப்பான், சேலை கொடுப்பான். எடப்பாடியார் வராருன்னா ஆடு மாடு ஏத்துற டாடா ஏஸ்ல உங்களை பூரா ஏத்துவான், கொண்டு போய் இறக்கி விடுவான். திமுக கொடிய அதிமுக கொடிய கையில கொடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்லுவான்? நாங்கள்லாம் இவர்களெல்லாம் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள், இவர்களெல்லாம் எங்க கட்சிக்காரர்கள் அப்படி சொல்லுவான்.
இப்ப நான் சொல்லலாம், இங்க நிக்கிற அத்தனை பேரும் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள். ஆனா எடப்பாடியோ ஸ்டாலினோ சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்க இடமளிக்கிறீங்க தொடர்ச்சியா. இதெல்லாம் மாறணும். மாத்துறதுக்காக தான் இது 3வது மாநாடு. ஏதோ ஒரு மாநாட்டை போட்டுக்கிட்டு கிராமமா வரல. அதே போல நமது சமூகத்தில் எப்படி பறையர் சமூக மக்கள் ஒரே தலைமை, தமிழகம் முழுக்க அறியப்படுகிற தலைமை. பறையர் சமூக மக்களுக்கு எங்க பிரச்சனைனாலும் வீதிக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிற, போராட்டம் செய்கிற ஒரே தலைமை விடுதலை சிறுத்தைகள் என்கிற தலைமை. அந்த தலைமையை பார்த்தா எல்லாரும் பயப்படணும். அந்த தலைமையை பார்த்தா திராவிட கட்சிகளே பயப்படணும். பயந்து அவர்களை சட்டமன்ற, பாராளுமன்ற, உள்ளாட்சி பிரதிநிதி ஆக்கணும். அதே போலதான் வன்னியர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஆர்ப்பாட்டம், போராட்டம் செய்ய தமிழகத்தினுடைய எந்த முதல்வராக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் இல்லாம சந்திக்கிற தலைமை பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை. அவர்களை கூட்டணியில வச்சுக்கிட்டு தான் அதிமுகவும் திமுகவும் தேர்தலையே சந்திக்க முடியும். ஆனா அப்படி இருக்கா நம்ம சாதியோட நிலைமை? முத்திரைகளை கூட்டணியில வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? தமிழர் தேசம் கட்சியை கூட்டணியில வச்சுக்கணும். செய்வார்களா? எதையுமே செய்யாம இப்ப போற பகுதியில எல்லாம் ஒட்டிருக்காங்க. என்னன்னா புதுசா ஒரு அமைப்பு, முத்திரையர் சமுதாய மக்கள். செருப்பாலே அடிப்பேன். நாங்க இருக்கும்போது அந்த தபால் தலை வெளியிட்டதுக்கு நன்றி. எதுல? பிஜேபியில, காங்கிரஸ்ல. உடனே ஒரு எடப்பாடியாரு, ஏன் நீ முதல்வராக இருந்த போது என்ன கோமாவில் இருந்தியா? கோமாவில் இருந்தியான்னு கேட்கிறேன் எடப்பாடியார. தபால் தலை வெளியிட சொல்ல வேண்டியதானே? இவங்க ஒரு நன்றி, வெறும் நன்றியை மட்டும் சொல்லிட்டு, வெறும் சிலையை மட்டும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்தினுடைய வாக்குகளை பெறலாம் நினைச்சீங்கன்னா, இந்த செல்வகுமார் இருக்கும் வரை, தமிழர் தேசம் கட்சி இருக்கும் வரை, வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் இருக்கும் வரை எந்த கொம்பனாலும் இந்த சமுதாயத்தினுடைய ஓட்டுகளை பெற முடியாதுன்னு சொல்றேன். அது நடக்கணும். நடக்கணும்னா நீங்க இங்க இருக்கவங்க எல்லாம் கொஞ்சமாவது சிந்திக்கணும். தேர்தல் நேரத்துல நமக்கான ஆள் யாருன்னு முதல்ல சிந்திக்கணும். போதும் மாறி மாறி ஓட்டு போட்டோம்ல, அதிமுக திமுக, திமுக அதிமுக, மாறி மாறி வாக்களித்தோம். என்ன பலன் கண்டோம்? ஒரு பலனும் இல்லை. ஆகையால தமிழர் தேசம் கட்சி தலைமை, வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்க தலைமைதான் இந்த மக்களுக்கான தலைமை. தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை, பொதுக்கூட்டங்களை, மாநாடுகளை நடத்தி இந்த சமூகத்திற்கான உரிய அரசியல் அங்கீகாரத்தை பெறுவதற்காக இந்த மாநாடை இப்போது ஏற்பாடு செய்திருக்கிறோம். மாநாட்டினுடைய பேரு முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு. யாரும் நம்ம அரசியலை புடுங்கிக்கிட்டானா? மீட்கிறதுக்கு புடுங்கல. நம்ம ரொம்ப பெரிய மனசுக்காரங்க, கொடுத்துருக்கோம். நீ சட்டமன்ற உறுப்பினரா இருந்துக்கோ, நீ பாராளுமன்ற, என்ன சாதி என்னவோ சாதியா இருந்துக்கோ, நீ பாராளுமன்ற உறுப்பினரா இருந்துக்கோ, நீ பஞ்சாயத்து தலைவரா இருந்துக்கோ, நீ ஒன்றிய கவுன்சிலரா இருந்துக்கோ, நம்ம தாராளமா இருக்கோம். ஆனா நம்ம கிட்ட வாக்குகளை பெறுகிற அந்த சிறுபான்மை சாதி எவ்வளவு பெரிய சாதிய வெறியனா இருக்கான்னு சொல்றேன், கேட்டுக்கங்க. நாம இந்த பகுதியில வந்தோம்னா கொடி பிடிச்சிட்டு எங்க தலைவர் வராரு, எங்க சங்க தலைவர் வராரு, கொடியை பிடிச்சிட்டு வெளிப்படையா வந்து நிக்கிறோம், ஊரு கூடி நிக்கிறோம். ஆனா நாம வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர் சாதாரண ஓஏ பதவி, ஆபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர் பணி வருகிற போது சைலண்டா நம்ம ஜாதிக்காரனை கூப்பிடு, யார் ஜாதி அவங்க சாதிக்காரனை கூப்பிட்டு அந்த அலுவலக உதவியாளர் பணியை கூட இத்தனை ஆண்டு காலமா நமக்கே வாக்களிக்கிறார்களே இந்த முத்தரையர் சமூகம், பாவம் இந்த சாதியில படிச்ச பிள்ளைங்க இருக்காளுங்களே அவங்களுக்கு கொடுப்பாங்கிற மனசு இல்லாத அயோக்கியன் சொந்த சாதியை சேர்ந்தவங்களுக்கு அதை கொடுக்கிறான். இப்ப சொல்லுங்க, நாம சாதி வரையனா அவன் சாதி வரையனா? நம்முடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை வாங்கிக்கிட்டு அவன் சொந்த சாதிய அரசு ஊழியர் ஆக்குறானே, அவன்தான் இந்த தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சாதி வெறியன்.
அவனுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. தாய்மார்களை புரிஞ்சுக்குங்க. மிகப்பெரிய சாதி வெறியனை உருவாக்குறோம். நாம பெரும்பான்மையா இருக்க தொகுதியில சிறுபான்மை சமூகத்துக்கு வாக்களிச்சு அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகிறான். அரசாங்கத்தினுடைய மானியத்துடன் கூடிய வீடுகளை கூட வாங்கித்தர மறுக்கிறான். ஏன்? நல்ல வீட்டுல முத்திரையும் வாழக்கூடாது, குடிசையில இருக்கணும், ஓட்டு வீட்டுல இருக்கணும், அரசு புறம்போக்கு இடத்துல இருக்கணும், அவருடைய வாழ்வியல் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதே போலதான் அரசாங்கத்தினுடைய இலவச ஆடு மாடுகளை கூட வாங்கி தர மறுக்கிறான். இப்ப வர்ற வழியில 150 வீடு பிரதமர் மோடி திட்டத்துல வந்த வீடை கட்ட விடாம நிப்பாட்டிட்டு இருக்காங்களாம். அது எந்த அயோக்கியன்னு தெரியல. அந்த அயோக்கியம் யாருன்னு முதல்ல பார்க்க சொல்லியிருக்கேன். வீடியோ அலுவலகத்துல ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்ய சொல்லியிருக்கேன். நம்ம ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்ய தேவையில்லை. தமிழ்நாட்டுல இப்போ போஸ்டர் ஒட்டினா போதும், அதிகாரி வந்து நிப்பான். என்ன பண்ணணும், என்ன செய்யணும், இதை செஞ்சு கொடுத்துருக்கணும் சொல்ல செஞ்சு கொடுக்குறான். அப்படியான ஒரு நிலையை வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் உங்களுக்காக உருவாக்கி இருக்கு. இதுதான் உங்களுக்கான அமைப்பு. தேர்தல் நேரத்தில் நல்ல பேண்ட் சட்டையை போட்டுட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு நாடும் சமூக தலைவர் அப்படின்னு வராம சம்பாதிச்ச பணம் பத்தல போல இருக்கு. இன்னும் வேட்டையாட வரோம். நம்முடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை வேட்டையாடி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொடுக்க கிளம்பி இருக்கோம். மிக மிக மோசமானவர்கள். அதே போல இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர் எல்லாம் காசு கொடுத்து வாங்குறான். பணம் கொடுத்தா, கார் கொடுத்தா நீ ஒரு அமைப்புல இருந்து இன்னொரு அமைப்புக்கு போவேன்னா நீ நல்லா இருன்னு சொல்றேன். என்னால உன் குடும்பம் நல்லா இருக்கா? உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பசியார சோறு போட முடியுதா? நல்லா இருக்கா உன் குடும்பம்? நீ சொகுசா கார்ல போனியா? அந்த வாழ்வு வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தாலையும் தமிழர் தேசம் கட்சியாலையும் வந்துச்சுன்னா நாங்கள் தாராளமாக விட்டு கொடுக்கிறோம். ஆனா இன்னொன்னையும் பார்க்கணும். இன்னைக்கு கார் கொடுத்தா பணம் கொடுத்தான்னு ஒரு அமைப்பு மாறி போறிய, இன்னும் நிறைய ஏதாவது கொடுத்தா நீ என்னத்த கொடுப்பேன்னு நான் கேட்கிறேன். சந்தேகம் வருமா வராதா? கொஞ்சமா பணம் கொடுத்ததுக்கே மாறி போறிய, நிறைய பணம் கொடுத்தா சாதிய காட்டு கொடுப்ப, இன்னொன்னு செய்வ. ஆகையால போலிகளை இனங்கொண்டு கொள்ளுங்கள். நமக்கான அரசியல், நமக்கான வேலை வாய்ப்பு இதெல்லாம் யார் கொடுக்க முடியும்னா உங்க மேல அக்கறை உள்ள வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தாலையும் தமிழர் தேசம் கட்சியால மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் திருச்சி வாங்க. ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள்ல நீங்கள் பிறந்த இந்த முத்தரையர் சமூகத்திற்காக ஒரு நாளை ஒதுக்குங்கள். உங்களுக்காக நாங்கள் வாழ்நாளை ஒதுக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஒரு நாளை ஒதுக்கினா போதும். இந்த மாநாட்டிற்காக தமிழர் தேசமா வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமா இருக்கக்கூடிய தம்பிகள் உங்களுக்காக வாழ்நாளை ஒதுக்கி உங்களுக்கான பணியை செய்வார்கள் என்று சொல்லி இந்த நிகழ்வை இங்க ஏற்பாடு செய்த அருமை சகோதரர்கள் லைட் அடிங்க, பிரசாந்த், தளபதி மணிகண்டன், சகோதரிகள் பரமேஸ்வரி, மாரியம்மாள், இவர்களோடு உற்ற துணையாக இருந்த அத்துணை சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் கிராம பெரியவர்களுக்கும் எங்களுடைய வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.